யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. பனையூர் பங்களாவிலிருந்து நடிகர் விஜய் தஞ்சாவூர் செங்கிப்பட்டிக்கு வந்து தன்னுடைய அருள்மொழி திருவாய் பலனிருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான செய்திகளாக சொல்லியிருக்கிறோம். ஆனால் பத்திரிகையாளர்களும் தமிழ்நாட்டு மக்களும் இந்த மேடையை நடிகர் விஜய் இன்று என்ன பேசப் போகிறார் என்ற செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தமாக இருந்தார். ஏன், எதுக்கு, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை சொல்லப்போனால் முதலில் இந்த செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நடிகர் விஜயின் காதல் மனைவி சங்கீதா 2 குழந்தைகளின் தாய், மேஜரான பிள்ளைகளின் தாய், 18 வயதை கடந்த வயது மூப்பு உடைய மேஜரான பிள்ளைகளின் தாய் தன்னுடைய நிலையை கோர்ட்டில் சொல்லி, நான் அவமானப்பட்டு என் பிள்ளைகள் தலைகுனிந்து இருக்கிறோம் என்ற செய்தியை பதிவு செய்து அவர் டைவர்ஸ் கேட்குறாங்க. இதை தடுத்து நிறுத்துவதற்கு தன்னால் முடிந்த எல்லா பலனையும் பயன்படுத்திவிட்டு பார்த்துவிட்டு வேறு வழியே இல்லாத காரணத்தினால் நடந்திருப்பதாகத்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள், ஊடக செய்திகள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. இந்த நிலையில்தான் செங்கிப்பட்டிக்கு வாரார் நடிகர் விஜய். நான் விவசாயியின் மகனாக பிறந்திருக்க வேண்டும் என்று அவருடைய திருவாய் பேசுகிறார். அதனால தான் திருவாய் அருள்மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், வைக்கிறோம். தன்னுடைய வாழ்க்கைக்கும் தன்னுடைய வார்த்தைக்கும் சம்பந்தமில்லாத ஒரு நபராக நடிகர் விஜய் இருக்கிறாருங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். அரசியல் என்பது தனிப்பட்ட மனிதனுக்கான அல்ல, பொது மக்களுக்கானது என்ற அந்த பொது விதியை தெரியாத, அரிச்சுவடி தெரியாத அரைவேக்காட்டு மனிதராக இருக்கிறார் என்பதும் தான் முக்கியமான செய்தி. இது அவருடைய பேச்சிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஒரு மிகப்பெரிய செய்தி, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்று எல்லா மேடையிலையும் சொன்னவன் இந்த மேடையில் பேசலை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லைன்னு சொல்லி. ஆனால் பெண்களுக்கு தனி இடையாளர் வேணும்னு கேட்குறாரு. ஏண்டா, ஓ வீட்டில் உன்னுடைய மனைவி உன்னிடமிருந்து பாதுகாப்பு கேட்டு செலவுக்கு பணம் கூட கொடுக்காமல், என்னுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிக்காமல், நான் ஒரு மேஜரான பெண் பிள்ளை கூட தலைகுனிந்து அவமானப்படக்கூடிய ஒரு செயலை ஒரு நடிகையோடு செய்கிறார் என்று அஃபிடவிட்டில் தாக்கல் பண்ணுறதுக்கு நீ பதில் சொல்லுவங்கிறதுக்கு இல்லாமல், நான் ஒரு விவசாயி மகனாக பிறப்பதற்கு ஆசைப்படுகிறேன், டெல்லியோடு மோதுவதற்கு இவர்கள் பயந்து கொண்டு என்னை விமர்சிக்கிறார்கள் என்று அறவேக்காட்டு பேச்சை பேசுவதைத்தான் நம்ம சொல்கிறோம். உன்னுடைய மனைவி கத்தி கதறி கொடுத்துருக்கக்கூடிய வேட்பு மனு இருக்கு இல்லையா, நீதிமன்றத்தில் கொடுக்கக்கூடிய புகார் மனு, அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கருத்து. ஒரு நடிகை எல்லோருடைய எச்சரிக்கையை மீறி வெளிநாடுகளுக்கு நீங்கள் 2 பேரும் இணைந்து சென்று அங்கே எடுக்கக்கூடிய புகைப்படத்தை பதிவிடுவதால் நாங்கள் வெட்கி தலைகுனிகிறோம் என்று சொல்லுகிறார். கட்டிய மனைவியை இதே ஊரில் வைத்து கீழ்த்தளத்திலும் மேல்தளத்திலும் நீங்கள் இருந்து கொண்டு இன்னொரு நடிகைக்காக இந்த சம்பந்தப்பட்ட நடிகையோடு தனி விமானத்தில், இங்கே பொண்டாட்டி அழுதுகிட்டு இருக்கிற தனி விமானத்தில் போகிறாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். அந்த செய்தியைத்தான் நம்ம நான் சொல்கிறேன்னு ஆசைப்பட்றேன். தண்ணிக்குள்ளேயே போய் அணைகளை ஆராய்வது வரைக்கும் எனக்கு தெரியும். யார், விஜய் சொல்கிறாப்புல. சைலண்ட்டாக இருப்பதாலேயே எதுவும் தெரியாதுன்னு நினச்சிடாதீங்க. இதைத்தான் நாங்களும் சொல்கிறோம் உங்களுக்கு. நீ சைலண்ட்டாக தண்ணிக்குள்ளேயே, நீ சொல்கிறது தான் சொல்லுதேன், தண்ணிக்குள்ளேயே போய் அணைகளை ஆராய்வேன்னு சொல்கிற இல்லையா, எந்த தண்ணி? உன் பெத்த புள்ள உன் கூட இல்லை, உன்னை பெத்த அப்பா அம்மா உன் கூட இல்லை. 2 முக்கியமானது. உன்னை கட்டிய மனைவி, காதல் மனைவி, அதுவும் எந்த மனைவி? ஈழத்தாய் பெற்றெடுத்த புள்ள அது. அந்த பிள்ளையை நீ ரோட்டில் விட்டுட்டு வந்தவன். அன்றைக்கே அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கணும், நீ 500 ரூபா டொனேஷன் கொடுத்த மானங்கட்ட நாய்ங்கிறத அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கணும். நீ ஈழத்தமிழர்களுக்காக உலகில் இருக்கக்கூடிய எல்லா திரையரங்குகளிலும் நடிகர் விஜய்க்கு கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இந்த நாய் டொனேஷனாக கொடுத்து வெறும் 500 ரூபாங்க. யார் நம்புவீங்களா நீங்கள்? வெறும் 500 ரூபா. 225 கோடி 250 கோடி சம்பளம் வாங்குறான்னு சொல்கிறவன். அப்போ பெத்த பிள்ளைக்கு கட்டிய மனைவிக்கு என்ன செஞ்சுருப்பாங்கிற அந்த டவுட் நமக்கு வருதா? இவங்க தண்ணிக்குள்ளே போய் கீழ்மட்டத்தில் போய் அணைகளை போய் ஆராய்ஞ்சு வெளியே வந்துடுவாங்களாம். என்னென்ன ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கலான்னு கேட்குறோம். இந்த கடைசி வரியத்தான் சொல்கிறேன். மக்களை என்ன, நீ என்ன முட்டாள்னு நினைக்கிறியா? 15% மக்கள்
20 வயதிற்கு உட்பட்டவர்கள், ஏன் 15 வயதிற்கு உட்பட்டவர்கள் கூட வச்சுக்கோ, அரசியல் விழிப்புணர்வு இல்லாத ஒரு தற்குறிக்கணத்தால் தான் நீ உனக்கு பின்னாடி இவ்வளோ கூட்டம் வருதுங்கிறது தான் நமக்கு கவலைப்படக்கூடிய ஒரு செய்தி. இப்போ ஒரு காணொளி பார்த்தேன், என் முகநூலில் அதை பதிவேற்றிருக்கிறேன். ரொம்ப வெட்கக்கேடான ஒரு செய்தி. ஒரு பெண் குழந்தை சொல்கிறா, என் மக அளவுக்கு கூட இருக்க மாட்டான் அந்த பிள்ளை, அவள் வந்து சொல்கிறா, என்ன வார்த்தை பேசுகிறான்னா, ஒரு குப்பை அள்ளுறவன் 2 பொண்டாட்டி வச்சுருக்கிறான், ஒரு குப்பை அள்ளுறவன் 2 பொண்டாட்டி வச்சுருக்கிறான், சாக்கடை அள்ளக்கூடிய பொருத்தி 4 புருஷன் வச்சுருக்கிறான். சாக்கடை அள்ளக்கூட ஒருத்தி பெண், ஒருத்தி 4 புருஷன் வச்சுருக்கிறான். காசே இல்லாதவன் 10 பொண்டாட்டி வச்சுருக்கிறான், காசே இல்லாதவன் 10 புருஷன் வச்சுருக்கிறான். உங்களுக்கு என்னடா வந்துச்சு எங்கால் வச்சுருக்குறங்க விஜய? அந்த புள்ள நம்ம தமிழச்சி தான், தமிழில் தான் பேசுது. அது வெட்கமாக இருக்குது, ரொம்ப வெட்கமாக இருக்கிறது. எந்த நிலையில் நாம் இங்கே இருக்கிறோம் என்பதற்கும், இந்த பெண் குழந்தைகளை படிக்க வைத்து ஆளாக்கி அழகு பார்ப்பதற்காக இந்த அரசும் மக்களும் நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம் என்பது கூட தெரியாமல் அந்த குழந்தை பேசுவது நினச்சா வருத்தமாக இருக்குது. அதுவும் போக விஜயோட மனைவியை சொல்கிறாப்புல, ஏய் சங்கீதா உனக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ஆபாசமாக சொல்லி முதலமைச்சர் கூட இணைத்து பேசி அந்த பிள்ளை சொல்லுதுங்க. மிகவும் வருத்தத்தக்க ஒரு செய்தியை சொல்லி, அது எப்படி உனக்கு வந்து தேர்தல் நேரத்தில் இது வந்து டைவர்ஸ் வந்துச்சு அப்படின்னு? ஏன் உனக்கு என்ன துணிச்சல்? நான் கேட்குறேன், உனக்கு என்ன துணிச்சல் இருந்தால் கட்டிய மனைவியை வைத்து விட்டு தனித்து விட்டு ஊரான் பொண்டாட்டி கூட ஊர் சுற்ற ஒருத்தனை கேள்வி கேட்கக்கூடாது என்கின்ற சொல்லக்கூடிய இந்த துணிச்சல் இருக்கு இல்லையா, உனக்கு எப்படிடா வந்துச்சுன்னு அந்த புள்ள கேட்கும்ல, கேட்டுத்தானே ஆகணும். அதுக்கு போக மிக முக்கியமாக இன்னொரு கேள்வியை வந்து சொல்லு, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இந்த விஷயம் பாருங்கள். சென்னையில் டெல்லின்னு கூவுறதும், அடிக்கிற கொள்ளைக்கு ரைடு வந்துட்டால் டெல்லிக்கு வெள்ளக்கொடை பறிக்கிறதும் யாரை சொல்கிறாப்புலன்னு நமக்கு புரியுது. சென்னையில் பிரதமர் வரும்போது வெள்ளக்கொடை பிடிச்சாங்க. சரி தப்புக்குன்னு நம்ம சொல்ல, தப்புன்னா தப்பு தான், நம்ம இல்லைன்னு நம்ம சொல்ல போகிறவே இல்லை. நான் வந்து இப்போது ஜனநாயகன் படம் வந்திருக்குல்ல, ஒன்று டெல்லி ரெவ்யூ கமிட்டிக்கு வந்து ஒன்று கூப்பிட்டாங்கல்ல, அது போக உனக்கு கரூர் சம்பத்துக்கு வந்து கூப்பிட்டாங்கல்ல, நீ அதுக்கு பிறகு எத்தனை கூட்டங்கள் நடந்திருக்கு? எந்த கூட்டத்திலையாவது நம்ம சிபிஐ விசாரணையை பற்றி நீ பேசணும்னு நம்ம சொல்லவே இல்லை, அதை பற்றி நம்ம கேட்க போகிறதே இல்லை. உன்னுடைய ஜனநாயகன் படம் இருக்குல்ல, அந்த ரெவ்யூ கமிட்டி பற்றி என்ன நடந்திருக்கிறது என்பதை இப்போ வரைக்கும் நீ ஏதாவது பேசியிருக்கிறியா? கேள்வி கேட்டிருக்கிறியா? நீ ஏன் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு நீ வந்து கோர்ட்டுக்கு நீ உள்ள நீதிமன்றத்துக்கு போனவன், சிபிஐ விசாரணை உன்னை கூப்பிட்டாங்கள்ல, அப்படியே உன்னை கொத்தா தூக்கிட்டு போனாங்கள்ல, தனி விமானத்தில் அப்படியே பம்மிக்கிட்டு போனாப்புல இல்லை? அப்போ கருப்பு சட்டை போட்டுட்டு போன நீ எப்படி வெள்ளைச்சட்டையோடு நீ வெளியே வந்த? கேட்பாங்கள்ல, கேட்கணும்ல. இப்போ நீ தானே சொல்கிற, முதலமைச்சரை சொல்கிற, நீ வெள்ளை கொடையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் எப்படி போனீங்கன்னு கேட்குறா. நான் கேட்குறேன், கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு உள்ளே போன நீ வெள்ளைச்சட்டையோடு நீ எப்படி வந்த? இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லணும் இல்லையா? அப்போ தானே சரியாக இருக்கும். இதைத்தான் நீ முற்பகல் செய்தால் பிற்பகல் விளையும், நீ கேள்வி எதை கேட்டால் எங்கே வரும்? இது தமிழ்நாட்டு மக்களுக்கு போராடி இந்த அரசாங்கத்தை நீசமான ஒரு சூழலில் இருந்து மீட்டெடுப்பதற்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் வந்து யாருக்கு ஆதரவாக யார் பக்கம் நிற்கிறீர்கள் என்பதை கேள்வி கேட்பவர் ஒருத்தரை கேள்வி கேட்பதும் எதிர்கேள்வி கேட்பது மூலமாக யாருக்கு என்ன செய்தி சொல்ல வாரீங்க? நீங்கள் யாருக்கிட்ட இருந்து இந்த கேள்வியை நீங்கள் பேச போகிறீங்க? யாருக்காக இந்த கேள்வியை வைக்கிறீங்க? தெரியாத அளவுக்கு முட்டாள்களாக இருக்கிறார். அதுதான் கேட்குறேன். உன் பொண்டாட்டிக்கு என்னையா பதில் சொல்ல போகிற? உன் பிள்ளைக்கு என்னையா பதில் சொல்ல போகிற? அதுக்குமே நீ பதில் சொல்லாதவன் நீ எப்படி மக்கள் பிரச்சனைக்கு நீ வெளியே வருவ? இதுக்கு 4 பேர் இருக்கிறான். இன்றைக்கி ரொம்ப வருத்தமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவனோட மனைவியோட பக்கத்தில் இருக்க போட்டாவை தூக்கிட்டு ஒரு தோழர் வராரு. ஒரு தம்பி, ஒரு சின்ன பையன், தற்குறினே வைங்களேன், அணில் குஞ்சியே வைங்களேன், அவனுக்கு பாவம் டைவர்ஸ் ஆகிருக்க கூட தெரியலங்க. அப்படி ஒரு முட்டாப்பையெல்லாம் பின்னாடி இருக்கிறான். என் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணி அந்த பிள்ளை கோர்ட்டுக்கு போனது கூட தெரியாமல் அந்த போட்டாவை எடுத்துக்கிட்டு அவன் வரான்னா அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான் பாருங்கள். அந்த உடனே பொதுச் செயலாளர் புஷி ஆனந்துங்கிறவன் அந்த போட்டாவை பிடிங்கிட்டு தூக்கிட்டு ஓடுறாங்க, அவனை விரட்டி விடுறாங்க.
இன்றைக்கும் இந்த மானங்கட்ட தற்குறி இளைஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பின்னாடியே போய் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லி கார் டயருக்குள்ளே விழுந்து கிடந்துருக்கிறான். அன்றைக்கி பெத்த அப்பே சிதறாங்க. இப்போ இடையில நான் சொன்னேன் இல்லையா, பொம்பளை பிள்ளைங்க. அதுபோக இன்னொரு காட்சி பார்த்தேங்க, 2 காட்சி. ஒருத்தன் கை குழந்தைய வச்சுக்கிட்டு வண்டிக்கு மேலே நின்றுக்கிட்டு கொடியை ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. கை குழந்தைய, பால் குடி மாறாத குழந்தைய வச்சுக்கிட்டு. இன்னொன்று, இப்படி கட்டிய மனைவியை தவிக்க விட்டவன் என்று கூட தெரியாமல் குழந்தையை தூக்கிட்டு பல பெண்கள் ஓடுற காட்சியம். இது தமிழ்நாட்டில் எங்கள் காலத்தில் இது புதுசு. அது இந்த எம்ஜிஆருக்கு இருந்ததுன்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆருக்கு இருந்ததுன்னா அதோட காலம் வேறு. நானே பேசணும்னு வச்சுருக்கிறேன், பிம்பச்சிறையை பற்றி பேசணும்னு வச்சுருக்கிறேன். ஒரு ஆள் பேசியிருக்கிறேன். அடைமா ஒரு 2 காணொலியில் நான் போடுவேன். அந்த பிம்பச்சிறை என்னமா இருந்ததுங்கிற காணொலியில் போடுவேன். அதெல்லாம் நாங்கள் முழுமையாக படுத்து இப்போ கூட என்னுடைய ஆஃபீஸ்லேயே கூட பிம்பச்சிறை புத்தகம் இருக்குது, இங்கே இருக்குது. அதை நாங்கள் காட்டியே நான் போடுறது தயாராக இருக்கிறேன் பாருங்கள். ஆனால் விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு சூழல் வருகிறது என்றால், இந்த சூழலில் தான் நம்ம வீட்டு பிள்ளைகள் இருக்கிறாங்கங்கிறத நினைத்தால் பரிதாபமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. இத்தனை வருடம் போராடி தியாகத்தில் கஷ்டப்பட்டு சிறைப்பட்டு மறியல் செய்து எல்லாம் செஞ்சு குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுத்து கல்வி அடைந்து அவர்கள் வேலை வாய்ப்புகளுக்கு சென்று கொடுக்கக்கூடிய சூழலில் இருக்கின்ற இந்த நேரத்தில் இப்படி ஒருத்தன் சீமான் என்கின்ற ஒரு பொறுக்கி அவன் போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெண்ணை வன்புணர்வு கற்பழிப்பு கேஸில் மன்னிப்பு கேட்ட ஒரு பொறுக்கி ஊரெல்லாம் சுற்றி வரக்கூடிய நிலையில் இப்போ புதுசாக இன்னொருத்தன் வந்திருக்கிறான். ஏன்னா சில வார்த்தைகள் நான் கடுமையான சொல்லை பயன்படுத்துவது தவறாக நினைத்து விடக்கூடாது. அவர்களை ஒருபோதும் நாம் நாகரிகமான வார்த்தைகளில் அழைத்து விடக்கூடாது. தலைவர் என்கின்ற தகுதியை இழந்தவர்கள். அதனால தான் அந்த வார்த்தைகள் நான் சொல்லுகிறேன். இந்த குழந்தைகளை மீட்டெடுக்கவாது நாங்கள் இன்னும் போராட வேண்டிய சூழல் சேர்ந்திருக்கிறது என்ற செய்தியை வருத்தத்தோடு இந்த இடத்தில் பதிவு செய்து கொண்டு, இன்னும் 100 நாட்கள் கூட இல்லை, தேர்தல் விரைவில் வந்துவிடும். இது யாராவது சிலர் கண்களுக்கு காதுகளுக்கு படுமானால் சற்றே யோசித்து முடிவெடுங்கள். தமிழ்நாட்டில் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய 2 சக்திகள், ஒன்று சீமான், இன்னொன்று விஜய். நன்றி, வணக்கம் தோழர்களே.